Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கூட சங்கீதம் 144வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். ஆமீன். நேத்திக்கு நம்ம பார்த்தோம், மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கறதுக்கும் எம்மாத்திரம் தேவன் நம்மளை அப்படி நினைக்கணும்னு. அதனாலதான் நேத்திக்கு நான் கர்த்தர் கிருபையில ஒரு எச்சரிப்பு சத்தமா அதை சொன்னேன். உங்களுக்குள்ள வீண் பெருமைகள் வேண்டாம், முரட்டாள்தனம் வேண்டாம், கீழ்ப்படியாம வேண்டாம், எல்லாத்தையும் நான் சாதிச்சிடுவேன், அப்படி இப்படி வாழ்ந்துடுவேன்னு சொல்லாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமா பேசாதபடிக்கு ஜாகிரதையா இருங்கன்னு. இன்னைக்கு பாருங்க, அந்த வசனம் சொல்றது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கான், ஒரு மாயைக்கு ஒப்பா இருக்கான். எப்படிப்பட்ட மாயை? நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, நீங்க அந்த இடத்துல உங்களோட நிழல் இருக்குல்ல, நீங்க நிக்கிற கொஞ்சம் இப்படி நடந்து போனா அந்த நிழல் உடனே நகர்ந்து போயிடும். கொஞ்சம் சூரியன் அஸ்தமித்து ஆயிடுச்சுனாக்கா யோசிச்சு பாருங்க, உங்க நிழல் கூட தெரியாது. அப்போ உங்க நிழலை போல நம்மளோட வாழ்க்கை இருக்கான். ஒரு க்ஷண பொழுதுல அது மறைஞ்சு போகும். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்ம இருக்கோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஜாகிரதையா, தேவனுக்கு பயப்படுற பயத்தோட, உண்மையா, பரிசுத்தமா, தேவனை ஆராதித்து, தேவனை தேடி, நீதியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படி நம்ம இன்னைக்கு ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு, அவனோட நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். மாயைக்கு ஒப்பா இருக்கு. நிழல் கடந்து போகுது இல்ல, நம்மளோட நிழல் மாத்திரம் இல்லை, எந்த ஒரு இதுவுமே பாருங்களேன், மரமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று டிராவல் பண்ணி போகுதுன்னா ஒரு செகண்ட் தான் அந்த நிழல் இருக்கும், உடனே அந்த நிழல் மறைஞ்சு போயிடுது, அந்த சூரியன் கொஞ்சம் நகர்ந்துடும். அது மாதிரிதான் இயேசு உங்க வாழ்க்கையில நகர்ந்துட்டாருன்னா அந்த நிழல் எப்படி கடந்து போயிடுமோ, மாயா மறைஞ்சு போயிடுமோ, உங்க வாழ்க்கையும் அப்படி மறைந்து போயிடும். அதனால இயேசுவோட நிழலை நீங்க தஞ்சம் புகுந்துக்கோங்க. ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமீன். God bless you.